What bro? It's very wrong bro. What bro? ஏன் bro? Why bro? என்ன பேசுறீங்க நீங்க? அவர் கூட வச்சிருக்காரு. அரசியல் வியூகத்தை சொல்லிக் கொடுப்பதற்காக பிரசாந்த் கிஷோர் உனக்கு அரசியல் வியூகத்தை வகுப்பதற்கு ஒரு இந்தி தெரிந்தவர் உனக்கு சொல்லிக் கொடுக்கணும்டா. டேய் எங்கடா இருக்கீங்களா? யாருடா பிளான் பண்றீங்க? வாட் ப்ரோ? ஏன் ப்ரோ? வை ப்ரோ? இதெல்லாம் திசை திருப்புகிற நிகழ்ச்சி. சொல்ல வேண்டாம்னு நினைச்சேன், சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். ஏன்னா மனசு கேட்கல. ஏன்னா உண்மையை சொல்லாமல் பொய்யை சொல்லி மக்களை ஏமாற்ற நினைத்தால் அதை சொல்லிடுறேங்க. என்ன வேணா படிக்கோங்க. என்ன பேசுறீங்க நீங்க? அவர் கூட வச்சிருக்காரு. அரசியல் வியூகத்தை சொல்லிக் கொடுப்பதற்காக பிரசாந்த் கிஷோர் அங்க கெட் அவுட் போட்டிருந்தாங்க. பல பத்திரிகையாளர் கேட்டீங்கன்னா கெட் அவுட்ல கையெழுத்து ஏன் போடல, அவர் என்ன பயந்துட்டாருன்னா கெட் அவுட் போட்டு கையெழுத்து போட்டு என்ன வெளியே அனுப்பிச்சுடுவாங்களோ அப்படின்னு அவர் பயந்துட்டார். இல்லாட்டி கையெழுத்து போட்டுப்பாரு. அவர் சொல்றாரு, யாரோட கம்பேர் பண்றாரு? தோனியோட கம்பேர் பண்றாரு. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு உண்மை கேட்கறது. நான் பெரிய தோனி ரசிகன். தோனியோட கம்பேர் பண்ணா பீகாரில் இருந்து தோனி கை தட்டு, இந்த பக்கம் கை தட்டலையா, இந்த பக்கம் கை தட்டலையா, ஏன் கை தட்டு என்ன சொல்றேன்னு அவங்களுக்கு புரியல. இங்க தோனி ரசிகர்கள் அதிகமா இருக்கலாம், உனக்கு கை தட்டல. அவர் சொல்றார், இவர் யார்? அவர் ஹிந்தி தெரியாத ஒருத்தர் பிரசாந்த் கிஷோர் இல்ல. உனக்கு அரசியல் வியூகத்தை வகுப்பதற்கு ஒரு இந்தி தெரிந்தவர் உனக்கு சொல்லிக் கொடுக்கணும்டா. டேய் எங்கடா இருக்கீங்களா? யாருடா பிளான் பண்றீங்க? வாட் ப்ரோ? ஏன் ப்ரோ? வை ப்ரோ? அவர் சொந்தமா நின்ன இடத்துல தோல்வி கண்டுட்டு வராரு. டெபாசிட் இழந்து போய் லாஸ்ட் டெபாசிட் நோட் பிளே வெரி கண்டஸ்டட். டெபாசிட் இழந்தவர் இங்க சொல்லிக் கொடுப்பாராம். இவரு திராவிட முன்னேற்ற ஜெயிக்க வச்சுட்டாரா, இவரை ஜெயிக்க வச்சிருவாரா? பாத்துருவோம் பாத்துருவோம். சகோதரன் நீ வா பிரசாந்த் கிஷோரே நீ வா. அவர் கேட்கணும். அவர் கேள்வி, நீ எவ்வளவு கோடி வாங்குற எனக்கு தெரியாது. இதெல்லாம் திசை திருப்புகிற நிகழ்ச்சி. எதுக்கு சொல்றேன்னா இது தெரியும். நான் சொல்ல வேண்டாம்னு நினைச்சேன், சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். ஏன்னா மனசு கேட்கல. ஏன்னா உண்மையை சொல்லாமல் பொய்யை சொல்லி மக்களை ஏமாற்ற நினைத்தால் அதை சொல்லிடுறேங்க. நீ என்ன வேணா படிக்கோங்க.